ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி மகாபிரபு பிரணீதம் ஸ்ரீ கோவிந்த கதாமிருதம் பிரஸ்தாவனா. ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா கிருஷ்ண லீலைகளை அனுபவிக்க ஸ்ரீ கோவிந்த கதாமிருதம் என்ற இந்த கிரந்தத்தை அருளிச் செய்துள்ளார். संसारमोहरहितैर्जगतां शरण्यैः आचार्यवर्यनिकरै अनुसेविताय संसारतापशमनाय कृपाकुलाय तस्मै नमोस्तु हरये ஜகதீஸ்வராய. ஸ்ரீ கிருஷ்ண கதையை அனுபவிக்க ஸ்ரீமத் பாகவதம் ஒன்றே போதும். ஸ்ரீ பாகவதம் ஆகிய அமிர்த சாகரத்தில் ஸ்ரீ கிருஷ்ண சந்திரன் பிரகாசிக்கிறான். அந்த ஸ்ரீ பாகவதத்தை பலவிதமான பூர்வாச்சாரியர்கள் ரசித்துள்ளனர். அதுபோல் ஸ்ரீமத் பாகவத ரசத்திலிருந்து கிருஷ்ண லீலாமிருதத்தை எடுத்து தான் பருகி நமக்கும் அளிக்கிறார் பிரேமிகன். ஸ்ரீமத் பாகவதாபிதம் சுகநிதிம் ஸ்ரீராம்புதிம் மத்னதா ஸ்ரீ கோவிந்த கதாமிருதம் கலிஹரம் தத்தம் மயா சாதரம் பீத்வா கர்ணபுடைர்ஜராமரணஜம் துக்கம் விஹாய பிரியாः காயந்தश्च லுடந்து கீர்த்தனரசான் நிருத்யந்து நந்தந்து ச. ஸ்ரீ பாகவதமே ரசநிதியான பார்க்கடல். அதை கடைந்து ஸ்ரீ கோவிந்த கதையாகிய அமிர்தத்தையே தருகிறேன் என்கிறார் பிரேமிகன். இதை பிரியஜனங்களான பாகவதர்களுக்கே தர விரும்புகிறார். இந்த கோவிந்த கதாமிருதத்தை வேண்டிய மட்டும் குடித்துவிட்டு இந்த போதையில் ஆடட்டும், பாடட்டும், புரளட்டும், ஆனந்தப்படட்டும் என்கிறார். கோவிந்த சங்கீர்த்தன சாரவர்ஷம் வீணாஸ்வரேணா கலயன் ஜகத்யாம் முக்திம் பதாப்ஜே பதிதாமுபேக்ஷ விராஜதே பிரம்மகுமார ஏஷா. இடி முழக்கம் இருந்தால் மழை பொழியும். இங்கு வீணா ஸ்வரத்தினால் கோவிந்த கதாமிருத சார வர்ஷத்தை செய்யும் நாரதர் வெகு சமர்த்தர். முக்தியே வந்து காலில் விழுந்து கெஞ்சினாலும் திரும்பி பாரார் நாரதர். பிரம்ம குமாரனாகிய நாரதர் தனது பரம்பரை சொத்தாகிய பாகவதத்தையே மதித்தவர். நானா சாஸ்திர புராண சாகரமிமம் சார்தோட்ய சித்தாந்ததः ஸ்ரீ கோவிந்த கதாமிருதம் பிரகடயன் சார்த்தம் ஸ்வஜன்மாகரோத் தன்மாதுர்ய விஷாரதேன தனயே நைவேதமாசாரயன் நாஸ்தே தீனகிருபாநிதிः ஸ பகவான் வியாசோ முனீனாம் குருஹு. பற்பல சாஸ்திரங்களை பார்த்து இதுவே சாரதமமான விஷயமாக எடுத்து தரப்பட்டது. 4 வேதங்களையும் இதிகாசங்களையும் எடுத்து உலகுக்கு தந்தும் கூட வியாசர் தன் ஜென்மம் கிருதார்த்தமாகி விட்டதாக நினைக்கவில்லை. ஸ்ரீ கிருஷ்ண லீலையை ஆசை தீர சொல்லவில்லையே என்ற குறை இருந்தது. நாரதருடைய பிரேரணையால் பகவத் குண பிரதானமான ஸ்ரீமத் பாகவதத்தை செய்த பிறகுதான் தன் அவதார காரியம் பூர்ணமாகி விட்டதாக நினைத்தார். ஆகண்டபீத ஹரிகேலிரசாமிருதேன மத்த பிசாச ஜடபாலக வேஷயுக்தः பூத்வாச்சரம் த்ரிபுவனம் பதபாம் சுபிர்யः பூதம் கரோதி தமஹம் சுகதேவ மீடே. கழுத்து வரை கிருஷ்ண கதாமிருதத்தை குடித்து விட்டாராம் ஸ்ரீ சுகர். அவரது வாயிலிருந்து எதுக்களித்து வந்து சிந்தியதாம் ஸ்ரீ பாகவதம். கொஞ்சம் அதிகமாய் குடித்து விட்டதாலேயே உன்மத்தராய்
பிசாசு போலும் ஜட்டம் போலும் திகம்பரனாய் துணி அவிழ்ந்தது கூட தெரியாமல் அலைகின்ற ஸ்ரீ சுகதேவரை துதிக்கின்றேன். பீத்வா யத் சக்ருதேவ புண்ணியமம்ருதம் ஸ்ரீகிருஷ்ணலீலாபிதம் மோக்ஷாந்தம் சகலம் சுகம் ரசவிதாம் மிருத்பிண்டவத்கர்ஹிதம் பீதம் யாச பராசர பிரபுதிபிர் யல்லோக பூஜ்யைர்முதா தத்யூயம் பிபத பிரசஸ்தமமலம் ஹே பாக்யவந்தோ நராஹா. ஸ்ரீ கிருஷ்ண லீலாமிருத்தத்தை ஒரு தரம் சாப்பிட்டாலும் கைவல்யம் கூட கசக்குமாம். ஜீவன் முக்தர்களான சுக சனகாதிகளும் இதில் ஆர்வம் உண்டாகில் சம்சாரிகளுக்கு வேறு கதி என்ன? பாகவதர்கள் கூடி பாகவதாமிருத்தத்தை அனுபவிக்கும்படி கைவல்யத்தையும் அனுபவிக்க மாட்டார்கள் அல்லவா? அவ்வாறு பிரசித்தி பெற்றதுதானே பாகவதம். ஆனால் பாக்யவான்களுக்கே கிடைக்கும். ஸ்ரீநாராயண வக்ர பத்மகலிதா யா பிரம்மலோகே நுதா வீணாபாணி முனீந்திர மௌலிபதிதா ஸ்ரீவியாச மார்க்கம் கதா பீதா ஸ்ரீ சுகயோகினா த்ரிபுவனம் சா பாவயந்தி சதா கங்கா பாகவதி கதா ஜயதி மே ஜிஹ்வா மஹி பிராங்கனே. கங்கை பகவானின் பாத கமலத்திலிருந்து பெருகியது. பாகவத கதை பகவானின் பதன கமலத்தில் இருந்து பெருக்கெடுத்து 2 கங்கையும் முதலில் பிரம்மலோகத்தில் வந்து விழுந்தது. கங்கை சிவனின் தலையில் விழுந்தது. பாகவத கதையோ பரம வைஷ்ணவரான நாரதரின் சிரசில் விழுந்தது. கங்கையோ பகீரதனின் வழியை பின்பற்றியது. பாகவத கதையோ வியாசரின் வழியை பின்பற்றியது. கங்கையை ஜன்கு முனிவர் குடித்து விட்டார். ஸ்ரீமத் பாகவதத்தை ஸ்ரீ சுகர் குடித்து விட்டார். கங்கை பாரத தேசத்தில் ஓடுகிறது. பாகவதம் எனது நாவாகிய பீட பூமியில் ஓடுகிறது என்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண கேலி ரசஜாத குதூஹலேயம் ஜிஹ்வா விபாதி புவி பாக்யவதி ச சாத்வி தஸ்யா பதித்வம் உபலப்ய தபோபலேன நந்தாமி கிருஷ்ண கிருபயா பரிபூரிதாங்கஹ. தான் ஒரு கிரகஸ்தன். தனக்கு தன் நாவே ஒரு அனுகூலமான கிருஹிணி. இந்த கிருஹிணி மதன கேளிக்கையில் குதூகலம் உடையவள் அல்ல. ஸ்ரீ கிருஷ்ண கேலி ரசத்தில் குதூகலம் உடையவள். இத்தகைய கிருஹிணிக்கு பதியான பாக்யம் தனக்கு கிடைத்தது என்கிறார். இது தான் முன் செய்த தவப்பயனோ அல்லது கிருஷ்ண கிருபையோ என்கிறார். கேச்சித் துகூலைர் அனுலேபனைச்ச புஷ்பை ததான்யே நவரத்னஹாரைஹி ராதாபதே த்வாம் பரிபூஷயந்தி ஸ்லோகைரஹம் வியக்தமலங்கரோமி. ஹே ராதாரமணா, உம்மை சிலர் பட்டு வஸ்திரங்களாலும் சந்தனத்தினாலும் பலவித பூஷணங்களாலும் புஷ்பங்களாலும் அலங்கரிக்கின்றனர். நானோ எனது ஸ்லோகங்களால் உம்மை நன்றாக அலங்கரிக்கின்றேன். சமர்பிதா தே பிருதுகைகமுஷ்டிஹி ந பக்தி பூர்வஞ்ச மயா முகுந்த ததாபி தே நுக்ரஹ திருஷ்டிவர்ஷம் நிஷ்கிஞ்சனோஹம் சததம் பிரதீக்ஷே. ஹே முகுந்தா, உனக்கு நான் ஒரு முஷ்டி அளவு கூட பக்தியுடன்
கொடுக்கவில்லையே. ஆயினும் உனது கிருபையை ஏதும் தகுதி இல்லாதவன் ஆயினும் நான் எப்போதும் எதிர்பார்க்கிறேன். நீ குசேலனுக்கு அனுக்கிரகம் செய்தால் எனக்கும் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். குசேலனும் ஏழை, நானும் ஏழை. ஆனால் குசேலன் எங்கேயோ வாங்கி வந்து உமக்கு ஒரு பிடி அவலை கொடுத்து கிருபையை பெற்றுவிட்டான். அதுபோல் உன் பெயரை சொல்லி உமக்காகவென நானும் எங்கேயாவது வாங்கித் தரலாம். அதுகூட விரும்பாதவனாய் வெறும் கையுடன் உமது எதிரில் வந்து நின்று ஏதாவது கொடுப்பீரோ என்று எதிர்பார்க்கிறேன். தத்வாமாஹ்வயதேஷ துஷ்கிருதிபரோ நாராயணோத்யாத்மஜம் நைவம் வேத்சி ததைவ தம் கருணயா சம்பிராபயஸ்த்வத்பதம் சர்வஜ்ஞம் பிரவதந்தி பண்டிதவராः त्वां हन्त दुष्टैरपि स्वार्थोन्मूलितसौहृदैर्मधुपथे ஏவம் ஜனைர்வஞ்சிதம். அஜாமிலனுக்கு கழுத்தில் கால பாசம் விழுந்தும் கூட புத்திர பாசம் விடவில்லை. அவன் புத்திரனை தான் நாராயணா என்று கூப்பிட்டான். இது கூட உமக்கு தெரிய வேண்டாமா? உடனே அவனை அழைத்து வரச் சொல்லி பரமபதத்தில் இடம் கொடுத்து விட்டீரே. உம்மை சர்வஜன் என்று பண்டிதர்கள் சொல்கின்றனரே. சுயநலத்தினால் அன்பை மறந்த துஷ்டர்கள் கூட உம்மை ஏமாற்றி விடுகின்றனரே. மதுசூதனா, உம்மை சுத்த ஏமாளி என்று நினைக்கிறேன். பக்ஷ்யா பக்ஷ்ய விவேகலேஷ ரஹிதாம் த்வாம் சின்மயீதி ஸ்ருதிஹி ப்ரூதே கண்டரவேன கோகுலபதேர் ஆக்யே ஸ்வயம் த்வம் கலு ஜிஹ்வாக்ரஸ்புரிதா மமாகநிகரான் அஷ்னாசி ஹந்தாஞ்ச சா மௌಢ்யம் தே புவனே பிரஜல்பிதுமஹம் நூனம் பவாம் யுத்சுகஹா. நாமம் நாவில் ஸ்புரித்து பாப்பங்களை சாப்பிடுகிறது. பக்ஷ்யா பக்ஷ விவேகம் கூட இல்லையே. இந்த கிருஷ்ணநாமத்திற்கு பாப்பிகளை கூட பரமபதம் சேர்க்கும் இந்த நாமம் தேவதாந்தரங்களில் நாட்டமுள்ளவனை தொடராதாம். ஐஸ்வர்யம் பரமேஸ்வரஸ்ய விமலம் ஞானஞ்ச வாணிபதிஹி சௌந்தர்யம் ரதிவல்லபோதனபதிஹி லக்ஷ்மிம் பலம் கௌஷிகஹா யாச்சந்தே சமுபேத்ய சாஞ்சலிபுடம் யஸ்யைவ பாதாம்புஜம் தஸ்ய ஸ்ரீ மதுராபதே ஜகதி மே தாசஸ்ய கிம் தெய்வதைஹி. சிவனே எங்கள் கண்ணனிடம் வந்து ஐஸ்வர்யத்தை யாசித்து பெறுகிறார். சரஸ்வதியின் பர்த்தாவான பிரம்மனும் கண்ணனின் கிருபையால் ஞானத்தை பெற்றவர். மன்மதனும் இவ்வளவு அழகு கிருஷ்ணகுமாரனாக இருப்பதினாலேயே குபேரனும் லக்ஷ்மி கட்டாட்சத்தை யாசிக்கிறான். இந்திரன் கண்ணனின் பலத்தினால் தான் பிழைத்தான். இவ்வாறு சமஸ்த தேவர்களும் எவனது அருளுக்கு பாத்திரமாக வேண்டி அஞ்சலி செய்து கெஞ்சுகின்றனரோ அந்த மதுபதியான கண்ணனின் தாசனான எனக்கு தேவதாந்தரங்களால் என்ன பயன் என்கிறார். கிருஷ்ண பக்தியே போதும் என்று இருக்கும் நாங்கள் வேறு தேவர்களை ஏன் நாடுவோம்? அஸ்மசார மயம் சித்தம் யதி சந்திரோபலாயிதம் கிருஷ்ணச்சந்தகரஸ்பர்ஷாத் சபதி பிரஸ்ருதம் பவேத். சந்திர கிரணம் பட்டால் சந்திரகாந்த கல் மட்டும் உருகிவிடும். ஸ்ரீ கிருஷ்ண சந்திர கிரண ஸ்பர்ஷத்தால் உடனே ஜிலுஜில என உருகிவிடும். அதுவே பக்தியாகும். கிருஷ்ண சந்திரனோ
கருங்கல் போன்ற மனதையும் தனது கரஸ்பர்ஷத்தால் சந்திரகாந்தக்கல்லாக ஆக்கிவிடுவான். இதி கோவிந்த கதாமிருதே பிரஸ்தாவனா சம்பூர்ணம்.